Hey all, welcome back to my channel Need to Needles. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட செகண்ட் லெக்சர் பார்க்க போறோம். அதாவது நேத்து ப்ரிலிமினரி டெஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டுக்கு வந்தாச்சு. பார்த்துடலாமா? கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டும் சேம் டைல்யூட் H2SO4க்கு இருக்கும், கான்சென்ட்ரேட்டட் H2SO4க்கு இருக்கும், நெய்தர் நாருக்கும் இருக்க போது பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ டைல்யூட் H2SO4 எப்பவுமே ப்ரிலிமினரி டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டுக்கு போவோம். கரெக்டா? ஸோ ப்ரிலிமினரி டெஸ்ட்டோட ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இது வரைக்கும் நம்ம ப்ரிலிமினரி டெஸ்ட்டாக பார்த்துருந்தோம். இதுக்கு அப்புறம் ப்ரொசீட் பண்ண போகிறது தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ இது பார்த்துட்டோம். இது வரைக்கும் ப்ரிலிமினரி டெஸ்ட், இதுக்கப்புறம் இருக்கிறது கன்ஃபர்மேஷன் டெஸ்ட். CO2 H2O கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு CaHCO3 டேக்கன் ட்வைஸ் which is a soluble compound ஃபார்ம் ஆக போகுது. இதுக்கப்புறம் CO3-2 மெக்னீசியம் சல்ஃபேட், இதுவும் சால்யூபிளா இருக்க போது நமக்கு மெக்னீசியம் கார்பனேட். இந்த காம்பவுண்ட் சால்யூபிளா இருக்கும், இது இன்சால்யூபிளா இருக்க போது, ஏன்னா இது precipitate. ஓகேவா? இது கார்பனேட்டுக்கு. இப்போ S-2 பார்த்தோம்னா S-2 H+ கூட ரியாக்ட் பண்றோம். H+ ரியாக்ஷன் என்னது? இதுல ப்ரிலிமினரியோடது. இந்த செகண்ட் ரியாக்ஷன் தான் சாரி, இது வந்து நமக்கு ப்ரிலிமினரியோடது. செகண்ட் ரியாக்ஷனும் ப்ரிலிமினரியோடது. இந்த தேர்ட் ரியாக்ஷன் தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் இதாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ இதில் வந்து H+ cadmium+2 ஆட் பண்ணோம்னா எல்லோ precipitate ஃபார்ம் ஆகும். ரொம்ப முக்கியமானது என்னன்னா cadmium சல்ஃபேட் வந்து என்ன precipitate, என்ன கலர் அப்படின்னு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. கலர் எப்பவுமே நோட் பண்ணிக்கோங்க. PBS இஸ் பிளாக் கலர், CDS இஸ் எல்லோ கலர். இப்போ Na2S, அதாவது சேம் தான். Na2 இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2 இருக்கும். அதை நம்ம S-2 இந்த காம்பவுண்டோட ரியாக்ட் பண்ண வச்சா நமக்கு வயலட் கலர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏன் இதை காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, இது கோஆர்டினேஷன் காம்பவுண்டை ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நமக்கு சென்ட்ரல் ஆட்டம் இருக்குது, லைகான்ஸ் இருக்குது. அதனால இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். கோஆர்டினேஷன் ஸ்பியர் எல்லாமே இருக்கிறனால இது ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ SO3-2 அப்படிங்கிறதுக்கான ரியாக்ஷன் பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம ப்ரிலிமினரி டெஸ்ட்டில் பார்த்தோம். இதுக்கு அப்புறம் வரப்போகிறது தான் என்னதுன்னா கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டோடது. SO3-2 BaCl2 கூட ரியாக்ட் பண்ண வச்சு இந்த precipitate நமக்கு ஃபார்ம் ஆகும், which is insoluble in H+. கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் SO3-2 KMnO4 H+ கூட பிங்க் டிஸ்சார்ஜ் ஆகிடும். இதில் இந்த ரெண்டு காம்பவுண்டும் நமக்கு ஃபார்ம் ஆக போகுது. இதுக்கு நான் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொன்ன மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் தான் மக்கப் பண்ணிக்கணும். ஓகேவா? நோட்ஸ் PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பிரிண்ட் எடுத்து படிச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கும் போதே நீங்கள் உங்கள் பென்னால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த நோட்ஸ் தவிர வெளியேருந்து வரதுக்கான சான்சஸ் கிடையாது. 99.9% நான் எல்லாமே இங்கே கவர் பண்ணிடுறேன். இது ஒரு குவாலிட்டியான நோட்ஸாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் NO2- இதை பார்த்துடலாம். NO2- H+ஓட ரியாக்ட் பண்ணும்போது HNO2 ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் பார்த்தோம். கரெக்டாக ப்ரிலிமினரி டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. HNO3 + NO, இது எல்லாமே பார்த்தோம். இப்போ செகண்ட் ரியாக்ஷன் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த NO2- இதுல தான் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டாக வரப்போகுது. டைஃபினைல் அமைன் கூட டீப் ப்ளூ கலரில் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தோம்னா H+SO3H, இந்த காம்பவுண்ட் கூட நம்ம இது பண்ணும்போது நமக்கு இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இதை ஃபர்தர் ரியாக்ஷனுக்கு ப்ரொசீட் பண்ணி ரெட் டை, இவ்வளோ காம்ப்ளெக்ஸாலாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரெட் டை, இந்த கலர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? CH3COO-, இதுதான் டைல்யூட் H2SO4ஓட லாஸ்ட் அயானா இருக்கு. CH3COO-, இது வரைக்கும் பார்த்துருந்தோம் வினிகர் ஸ்மெல் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ இதை ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு எஸ்டர் ஃபார்ம் ஆகும். எஸ்டர் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது வந்து ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல் காம்பவுண்டாக இருக்குது. இப்போ மறுபடியும் அந்த அயானை நம்ம கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோம். Fe+3 OH- கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு FeOH டேக்கன் ட்வைஸ் CH3COO-ங்கிற ரெட் ப்ரௌன் காம்பவுண்ட் ஒன்று ஃபார்ம் ஆக போகுது. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம டைல்யூட் H2SO4 பார்த்துட்டோம் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட்டட் H2SO4ம் நெய்தர் நார்க்குள்ள கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.